ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்னைக்கு விதைப்பு முதல் அறுவடை வரை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் கத்திரி ரகம் தான். இட்ஸ் ரோசா பியாங்கா. இத்தாலியை சார்ந்த மரபு ரகமான இதில் நான் விதைச்சி ஜெர்மினேஷனாக 30 நாளில் ரீப்ளான்ட் பண்ணிட்டேன். இந்த ரகத்தை தமிழ்நாட்டில் சில பேர் காளான் கத்திரின்னு சொல்லி விற்கிறாங்க, சில பேர் ரோசா பியாங்கானே விற்கிறாங்க. செடிகளை ரீப்ளான்ட் பண்ணி இன்னோட 20 நாள் ஆச்சு. இந்த 20 நாளில் செடிகளோட வளர்ச்சி அருமையாக இருக்குது. செடிகள் நல்லா பச்சை காட்டி வளர ஆரம்பிச்சுக்குது, பட்டாசாக இருக்குது. செடிகளோட செழிப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். செடிகளை பற்றி பேசும்போது அதோட விதைகளை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த செடிகளோட விதைகளை நான் புனேவை சேர்ந்த ஓ நேச்சுரல் ஃபார்ம்ஸ் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். இவங்களோட அறிமுகம் எனக்கு கோவை சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அரவிந்த் அண்ணா மூலியமாக தான் எனக்கு கிடைச்சது. இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, விதைச்சி முளைக்க மாட்டேங்குதுன்னு வெயிட் பண்ணுற விதையெல்லாம் முளைக்கவே முளைக்காது. சும்மா தூக்கி போடுற விதையெல்லாம் முளைச்சிரும். அந்த மாதிரி தான் தோட்டத்தோட இன்னொரு மூலையில் மணப்பாறை கத்திரி இருக்குது. அதோட காயை அணில் பாதிக்கு மேலே கடிச்சு டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த கத்திரியை நான் தூக்கி போட்டேன். அது இந்த பாக்ஸில் விழுந்தது. நான் அதை தூக்கி போடல, அதுக்கப்புறமா அதை அந்த பாக்ஸில் விட்டுட்டேன். தண்ணி ஊற்ற அதுலேருந்தே விதைங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 60-70 நாற்றுக்கு பக்கம் முளைச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாற்றுகள் பெருசானோடனே எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த செடிகள் எல்லாம் இவ்வளவு பச்சை காட்டி வளரும் போது என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சது இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போவே நான் கெஸ் பண்ணிட்டேன், இந்த சீசனில் இந்த செடிகள் தான் நம்ம தோட்டத்தோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு. செடிகளை மாற்றி வச்சு இன்னையோட 26 நாள் ஆச்சு. 26 நாளில் செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு. செடிகள்லாம் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாஸ்ட் 1 மாதமாக வேலை வேறு எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. தோட்டம் முழுக்க அருகம்புல் மண்டி இருக்குது. இதை சுத்தம் செய்ய கூட நேரம் எல்லாம் ஓடிட்டுருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னபடி தான் மணப்பாறை கத்திரி நாற்றெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ரீப்ளான்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு 60 நாற்று இருந்தது. எல்லாத்தையும் பிடுங்கி சென்னையில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். செடிகளை மாற்றி வச்சு இன்னையோட 35 நாளாச்சு. செடிங்களாம் அருமையாக காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நல்லா போனால் எப்படி? இந்த நேரத்தில் நம்ம பிஸியாக வச்சுக்கிற மாதிரி கத்திரியில் வர மாவு பூச்சி தொல்லையும் இலைப்பெண் தொல்லையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதானே இயற்கை. சரி, அது மட்டுமானு பார்த்தா அதுதான் இல்லை. அங்கே இருக்குது ட்விஸ்ட். நல்லா இருந்த இலையெல்லாம் அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. ரைட்டு, சைத்தான் சைக்கிளில் வருது அப்படின்னு செடிக்கு உள்ள வெளியே எல்லாம் தேடி பிடிச்சி அங்கே சுற்றிட்டு இருந்த திருட்டு பயலெல்லாம் கண்டுபிடிச்சி காலி பண்ணியாச்சு. இல்லை என்னமோ இல்லை தெரியுமே, 2 பேர் போய் வாங்க பாருங்கள். இவங்க தான் தோட்டம் வச்சு நான் தின்னுக்கிற மாதிரி பாருங்கள். இவங்க மாவு பூச்சி இன்னும் வளர்த்து விடுவாங்க. இவங்க நல்லா இருக்கிற இலை இப்படி ஆகுதுன்னா யாரோ ஒரு திட்டு பசங்க உள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இலை பாருங்கள் எவ்வளோ கடிச்சி தின்னுக்குது பாருங்கள். ஸோ அந்த மணி நேரத்தில் இலைய செடியை நல்லா பாருங்கள். அதுவும் எறும்பு வேறு இருக்குதுன்னா கன்ஃபார்ம் யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ
நல்லா பார்த்துட்டு 1க்கு 2 முறை இலையை நல்லா பாருங்கள். நல்லா பாருங்க. ஸோ எறும்பு ஆரம்பிக்குதுனாவே நம்ம வந்து அப்போவே நான் வந்து கொஞ்சம் பொடி போட்டுருவேன். பட்டையை அரைச்சி பொடி போடுவேன். இது பாருங்க எங்கேயும் காய் பிடிக்குது, காய் பிடிச்சிச்சு. ஸோ நார்மலாக மற்றவங்க தோட்டத்தில் இருக்கிற மாதிரி ரோசப் எனக்கு அந்த சைஸில் வராதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பெரிய சைஸாக வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஏன்னா பூவோட மேசிவ் சைஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும். பூ இருக்கிற சைஸ் அந்த கேலக்ஸ் சைஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குன்றது. பாருங்கள் கேலக்ஸ் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்குறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். செடிகளில் ஒளிஞ்சிட்டு இருந்த கம்பளி புழுவெல்லாம் தேடி தேடி காலி பண்ண நான் கண்ணுக்கு எதிரிலே இருக்கிற மாவு பூச்சியும் இலைப்பெண்ணையும் ஒன்றுமே பண்ணலை, எதையும் தெளிக்கலை. உண்மையை சொல்லணும்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் சும்மாவே இருக்கிறத பார்த்த செடிங்க, பாஸ் பாஸ் எதையாவது தெளித்து எங்களை காப்பாத்தியா, இல்லைனா விளைச்சல் வீடு வந்து சேராதியான்னு சொல்ல நான் கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸை எடு அப்படின்னு களத்தில் இறங்கிட்டேன். மாவு பூச்சிக்கு பெருங்காய கரைசல், இலைப்பெண்ணுக்கு 3G கரைசல்னு மாற்றி மாற்றி தெளித்து ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே செடியோட இலையெல்லாம் ஒரு பதம் பார்த்துருச்சு பூச்சிங்க.
காய்களோட வெயிட்டு தாங்காமல் செடி சாய ஆரம்பிச்சது. ஸோ ஒரு 3 காயை மட்டும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஹார்வெஸ்ட் பண்ண காய்களை எடை போட்டு பார்க்கும்போது சராசரியாக ஒரு 850 கிராம் இருந்தது. அந்த 3 கத்திரிக்காவில் ஒரு கத்திரிக்காவை நான் வெட்டி பார்த்தேன். அது அரௌண்ட் 400 கிராம் வெயிட் இருந்தது. அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் விதையே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கத்திரிக்காவோட விதைகள் தேவைப்பட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஓன் நேச்சுரல் லைஃப் ஃபார்மோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓன் நேச்சுரல் லைஃப் ஃபார்மை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்குறதா தான் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் விதைகளை சேகரித்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்யூச்சர் அப்டேட்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.